இரத்த நாளங்கள் உங்களுக்கு அடைப்பு தீர்வதற்கு பொதுவாகவே கார்லிக் பூண்டு ரொம்ப சிறந்தது. அது மலை பூண்டு தாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். தினமும் தோறும் 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த 5 பல் பூண்டு எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 துளி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இந்த 5 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை லேசாங்க 1 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு இதை நீங்கள் சாப்பிடணும். ஸோ நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்த பூண்டு 5லேருந்து ஒரு 6 பற்கள் பூண்டு, மலை பூண்டுங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு நமக்கு சரியாகும். அதே மாதிரி பூண்டு தேனில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். பூண்டு சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணிவிட்டு தேனில் ஒரு 3 நாட்கள் அப்படியே ஊற வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது தினந்தோறும் காலையில் நம்ம சாப்பிடும்பொழுது இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா திப்பிலி கருப்பம் ரொம்ப சிறப்பாக நமக்கு பயன்படுங்க. திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடியதே நல்ல ஒரு காரமான ஒரு மூலிகை இல்லைங்களா? இது கபத்தை மட்டும் கிடையாது, நம்ம உடலில் தேவையில்லாத கழிவுகளை அகற்றுவதற்கு, வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும். இந்த திப்பிலியை நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற திப்பிலி பயன்படுதுங்க. இது எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். 50 கிராம் அளவுக்கு திப்பிலி நம்ம எடுத்துக்கணுங்க. இதனோட 20 கிராம் அளவுக்கு சீரகம் நம்ம எடுத்துக்கணும். சீரகமும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை போக்கக்கூடியது.